கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் தான் நல்ல மேய்ப்பன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நாம் வாழ்வோம். ஆடுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும். ஆடுகள் என்றால் தேவன். நான் செம்மறி ஆடு மேய்த்தவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். நான் டிபிஎம்மில் ஊழியம் செய்யும்போது மீரான்குளம் என்கிற ஊரில் ஒருவர் 500 ஆடுகளை வைத்திருப்பார். என்னுடைய சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் அந்த ஆடுகளை நைட்டில் அழைப்பார். நாளை தான் செய்யும். ஆனாலும் அந்த இடத்துல ஆடுகளை விட்டிருப்பார். அவன் ஒரு விசில் அடித்தால் போதும், அந்த ஆடுகள் எல்லாம் அவன் பின்ன ஓடிவிடும். அவன் எங்கே நிற்கிறானோ அவன் நிமிர்ந்து பார்த்து அப்புறம் சாப்பிடும். நிமிர்ந்து பார்க்கும், மறுபடியும் மேயும். அதான் ஆடு. பன்றிகள் அப்படி கிடையாது. அது எங்கே வேணாலும் மேயும். சகதியை கண்டா படுத்துக்கொள்ளும் இல்லையா, குப்பையை கண்டா உருண்டு கொள்ளும். அதான் பன்றி. அதை மேய்க்கிறவனுடைய சுபாவம் எப்படி இருக்கும்? கீழ்த்தரமாக தான் இருக்கும். அதனால் ஆடு மேய்க்கிறவன் வேறு, மாடு மேய்க்கிறவன் வேறு. மாடுகளை பாருங்கள், அழகாக மேய்ப்பார்கள். அவன் சத்தம் கொடுத்தால் அவளும் மாடுகளும் வந்துவிடும். அன்பானவரே, வாத்து பாருங்கள். ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஆகாரத்தை வச்சு டம்மு 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 தட்டுறான். அந்த வாய்க்கால் உள்ள இவங்களோட வாத்துக்கள் எல்லாம் ஓடி அங்கே வந்துகிறது. ஆனால் பன்றி வராது. பன்றி அந்த நேரத்தை எங்கன்னா நோண்டிகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அதனால் பன்றி கூட்டத்தில் தேவன் இருக்க மாட்டார். அதனால் தேவன் நம்மோடு இருக்கார். நம்ம ஆடுகள் என்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்கும். தேவனுடைய சத்தம் என்ன? என் விதிகளை மீறாதிருப்பாயாக, என் விதிகளை கைக்கொள், என் விதிகளை மீறாதிருப்பாயாக. விதி என்றால் தேவனுடைய பிரமாணம், அதுதான் விதி. அதன்படி வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். அன்பானவர்களே, இந்த இதில் தேவ கிருபை தான் நமக்கு சிறந்தது. வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, தேவனை மட்டும்தான் பார்க்க வேண்டும். ஆடு மேய்க்கிறவனை தேவனை அழைத்திருக்கிறார், மீன் பிடிக்கிறவனை தேவனை அழைத்திருக்கிறார், மருத்துவனை தேவனை அழைத்திருக்கிறார். அவர்களை மாற்றி பேதுரை பார்த்து சொல்கிறார், பேதுரே, நீ கல்லாய் இருக்கிறாய், உன்மேலே என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி சபையை கட்டியிருக்கிறார். ஆண்பானவர்களே, பன்றி மேய்க்கிறவனை கூப்பிட்டு உன் மேலே என் சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. அவர்கள் ஓடிவிட்டார்கள். அவர்கள் ஓட மட்டுமில்லை, இயேசு கிறிஸ்து விரோதமாக தூஷணம் பேசி சென்றார். எந்த நேரத்திலும் அவர்கள் மாறுவார்கள். அவர்களை நம்பி ஆண்டவர் இருக்கவே மாட்டார். இவர்கள் அந்த பண்டிகைகள் மத்தியில் ஒரு பாகால் இருக்கும். அது அந்த நாட்டத்தில் தான் இருக்கும். இவங்களுடைய குலதெய்வமே பாகால் தான். ஒன்று சொல்லுகிறேன், நேபாள் தேசத்துலேருந்து ஒரு பாகால் வந்தது. அது நிர்வாணி. அது பன்றிகளின் ரத்தங்களை குடிக்கும், பன்றிகளின் மாம்சங்களை சாப்பிடும். அது நேபாள் தேசத்துலேருந்து வந்தது. போன வீடியோவில் சொன்னேன், பாகால் என்றே சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ள கேள்வி இருக்கலாம், அந்த பாகால் எங்கேருந்து வந்தது? நேபாள் தேசத்திலிருந்து வந்த பாகால். அதை தான் ஒரு பிரிவினர் அதை வழிபட்டார்கள். அது உபாய தந்திரம் உள்ளது, அது நிர்வாணி, அது சுத்தக்கேடாக இருக்கும். அதை சேவிக்கிறவர்கள் அசுத்தக்கேடுகள் உள்ளவர்களாக, கெட்ட புத்தி உள்ளவர்களாக தான் இருப்பார்கள். அதோடு ஜனங்கள் தான் அவர்களுக்கு உகந்ததாக இருக்கும். அதுதான் அவருடைய இந்த ஆளுகையில் தான் இவங்க இருப்பாங்க. அதனால் தேவனே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஆடுகளை போன்று போவோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்கிறார். என் பன்றிகள் எனக்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்ல. பன்றியை கழுவி விட்டால் சகதிக்கு தான் போகும். நாயை குளிப்பாட்டி விட்டால் அது மறுபடியும் கக்கினதை தான் தின்னும். ஆனால் இந்த 2 புத்தி உள்ளதை மட்டும் ஆண்டவர் ஏற்கவே இல்லை. பன்றியும் ஏற்கலை, நாயையும் தேவன் ஏற்கலை. ஏனென்றால் அது கக்கினதை சாப்பிடும். ஆனால் ஒரு ஸ்திரீ சொல்லுகிறார், எனக்கு சுகம் வேணும், தெய்வீக சுகத்தை நாய்களுக்கு போடுவதில்லை என்று இயேசு சொல்கிறார். அவர் சொன்ன, நாய்க்குட்டி எஜமானின் மேசையிலிருந்து விடுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்படி அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலிலும் இதுபோல் ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், தேவனுடைய ஆடுகள், தேவ ஜனங்கள் என்று வைத்திருக்கிறார். நாம் தேவனை அண்டிக் கொண்டு வாழ வேண்டும். இப்போ என்னை யாராலும் எதனா பேசுங்களேன், எனக்கு தாழ்வு மனப்பான்மையே வராது. என் பிறப்பை குறித்து கொச்சை பேசினவர்கள் எனக்கு தெரியும்.
எனக்கு தாழ்வு மனப்பான்மை வராது. ஏன்னா என்னோட வம்சத்தில் தாழ்வு மனப்பான்மை கிடையாது. நான் ராஜராஜ சோழனுடைய வம்சத்தை சேர்ந்தவன். எனக்கு தாழ்வு மனப்பான்மை வராது. என்னை ஆண்ட 3 பெரிய ராஜாக்கள் இருக்கிறார்கள். என்னை ஆண்ட நூற்றுக்கணக்கான சிற்றரசர்கள் இருக்கிறார்கள். அதனால் எங்களை பற்றி உள்ள எல்லா விஷயங்களும் நாட்டில் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, என்னை யார் என்ன பேசினாலும் தாழ்வு மனப்பான்மை வராது. நான் தாழ்வு மனப்பான்மை உள்ளவனும் இல்லை. அனாவசியமாக யார் இடத்துல நான் பழகுவதும் கிடையாது. பேசுவேன், விட்டு போய்விடுவேன். என்னங்கய்யா அவங்க கூட பேச்சை கட் பண்ணிட்டு போகிறாரு, அதை பற்றி நீயும் போக மனதாக இருந்தால் போன்ற கதை தான் என் கதை. யாருக்கிட்டே நான் வழிபோக்கனை கொண்டு தான் பழகுவனை ஒழிய நிரந்தரமாக்க மாட்டேன். ஏனென்றால் அவன் ஒரு அலறிச்செறி, அவன் ஒரு பன்றி புத்திக்காரன். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல நான் நெருங்கி பழகுவதே இல்லை. தேவன் எனக்கு போதும். ஏன்னா நான் நன்றாக வளர்க்கப்பட்டேன், நன்றாக போதிக்கப்பட்டேன். டிபிஎம்டி வெளியில் வர்றதுக்கு முன்னமே ஒரு கிறிஸ்துவ போதகரை சந்தித்து அப்போவே வேதத்தை குறித்து அவரிடத்திலே நான் அறிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் பிடிஹெச் படிக்க போனேன். புரியுதுங்களா? நான் வேதத்தை கிரமமாக கற்றிருக்கிறேன். இந்த வேதத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இதுதான் உபதேசம், இதுதான் உண்மை சத்தியம். இதுக்கு மிஞ்சின உபதேசம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இதுக்கு மிஞ்சின சத்தியம் எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை சத்தியம். இன்னொன்று சொல்லட்டுங்களா? உபதேசம் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டின் உபதேசம் யார்? புதிய ஏற்பாட்டின் சத்தியம் யார்? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாட்டின் உபதேசம். இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாட்டின் சத்தியமாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். என்னை எல்லாம் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரமாட்டான், பரலோகத்துக்கு போக மாட்டான் என்றும் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வேதம் இதுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சிய ஜீவ வழி, இதன் விதிகளை மீறாதிருப்பாயாக என்று தேவன் சொல்கிறார். இதுதான் உண்மை. இதுதான் உபதேசம் என்றால் இதுதான் உபதேசம். இதுக்கு மிஞ்சின உபதேசம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. பல ஸ்தாபனங்களில் அவரவருக்கு ஏற்றது போல உபதேசங்களை ரெடி பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் எனக்கு தேவன் கட்டளை தான் தேவன் கொடுத்தார். 89வது வருஷத்துலேருந்து கட்டளை எனக்கு பிரதானப்படுத்தியிருக்கிறார். நான் கட்டளை பிரதானப்படுத்தி பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு ஊழியக்கார் சொல்ற, நீ கட்டளையை நீ பிரதானப்படுத்துறியே, நம்மளோட உபதேசத்தை பிரதானப்படுத்து. உபதேசம் தான் நமக்கு முக்கியம். அந்த உபதேசம் எனக்கு முக்கியம் இல்லை. வேதத்தில் தேவனில் வாய் சொல்லிட்டு விரல் எழுதிட்டு என்ற அந்த கட்டளை தான் எனக்கு பிரதானம் என்று சொன்னேன். தேவன் என்னோடு பேசினார், மகனே என் கட்டளையை மீறாதிருக்கக்கூடாது, என் விதிகளை மீறக்கூடாது. இதே தான் நான் வைத்திருந்தேன். கடைசியில் அவர்கள் உபதேசம் என்று சொல்லி எல்லாம் காப்பி அடிச்சுட்டு தான். யாரும் ஒரிஜினல் யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். சிபிஎம் கிட்டி ஒரிஜினல் உபதேசம் யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஒரிஜினல் உபதேசமே கிடையாது, எல்லாம் காப்பி. அந்த காலத்தில் எழுதின புஸ்தகங்களை எடுத்து டைப் பண்ணி வச்சுருந்தாங்க. உபதேசம் சென்டர் பாஸ் ஆனவொன்னே ஒரு செட் எடுத்து கையில் தருவாங்க. பாஸ் எஸ்பிஐஎன்எஸ் காலத்தில் தான் இதை புக்குகளாக கொண்டு வரணும்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி புக்குகளாக வெளியிட்டாங்க. எல்லாமே காப்பி தான், ஒரிஜினாலிட்டி கிடையாது. 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட புஸ்தகங்களை காப்பி பண்ணி எழுதினாங்க. புரியுதுங்களா? அதனால் உபதேசம் இதுதான். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சிய ஜீவ வழி. இன்னொன்று சொல்கிறேன், அன்பானவர்களே, தேவன் டிபிஎம்ல ஊழியம் செய்துட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. உங்களை இயலாமல் நீங்கள் பாக்கியசாலிகள். சிவப்பு நிச்சு பண்ணிட்டு உள்ளே இருக்காதீங்க. ஒரு பெண்ணை தொட்டு பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடாது. ஒரு பெண் ஒரு ஆணை தொட்டு பாவம் பண்ணிட்டாலும் நீ இருக்காத, நீ வெளியில் வந்துடு. தேவன் என்னை கைவிட மாட்டார். பரிசுத்த குலைச்சல் உனக்குள்ளே வந்துட்டா, பரிசுத்த குலைச்சல் வருகிற இது வந்துட்டா, வேகிறியா, வெந்து நொந்து வாழ்கிறது ஆக்கினை தீர்ப்பு. அதை விட்டு நீ வெளியில் மேரேஜ் பண்ணி ஊழியம் செய்யணும். தப்பே கிடையாது. எத்தனை பேர் ஊழியம் செய்கிறார்கள், தவறே கிடையாது. அதுதான் நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் மட்டும் போதுமா? கெட்ட எண்ணம் கொண்டு உன் சரியத்தை தொடுகிறையா? ஒருத்தர் சொன்ன, எனக்கு தெரியும். அந்த ஆள் 10 பெண்களிடத்தில் தப்பான தொடர்பு வைத்திருந்தார், ஆனால் கல்யாணம் பண்ணல. அவர் செத்து போனதுனால சொல்கிறேன். 10 பெண்களிடத்தில் அவர் தப்பான நடத்தை நடத்தினார் என்பதுக்கு ஆதாரம் இருந்தது. கடைசியில் அவர் செத்து போனார். கல்யாணம் பண்ணாமல் இருந்து என்ன பிரயோஜனம்? செத்து போனார். ஒருவனுடைய அசும்பியை நான் பார்த்தேன், எனக்கு புண்ணு இருக்கிறதுன்னு சொன்னான். என்ன கேட்டால், அவன் அதை போட்டு உருட்டி பெரட்டி எடுத்ததில் கை தேய்ந்து புண்ணாய் போயிட்டது. பாருங்கள்,
இப்படி சுயப்புணிச்சி தவறுகளை செய்தால் புண்ணாகும், அசும்பி புண்ணாதான் ஆகும். அப்போ நீ எந்த பரலோகத்துக்கு போவே? உன் கையால் யாருக்கு நற்கரணை கொடுத்தா அது அங்கீகரிக்கப்படும்? முடியவே முடியாது. தப்பு செய்கிறவனுடைய கண்களில் அசுத்த கரங்களில் நற்கரணை வாங்கி சாப்பிட்ற கீழ்த்தரமானவன் நான் கிடையாது. எல்லாம் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருந்தால் அவங்ககிட்ட நற்கரணை வாங்க, வேறு யாருக்கிட்டையும் வாங்க மாட்டான். அப்படி கிடைச்சா ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடும், அது செய்ய மாட்டேன். அன்பானவர்கள், ஏன் இதை சொல்லுகிறேன்? டிபிஎம்மில் ஊழியம் செய்துவிட்டு உன்னுடைய இயலாமையிலே நீ வந்தால் நீ பாக்கியசாலி. தப்பு பண்ணிவிட்டு அங்கே இருக்காது. ஏன் அந்த சபையை நீ கெடுக்கிற? தப்பு பண்ணிவிட்டு அந்த சபையை நீ கெடுக்கிறதை பார்க்கணும். வந்து கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்யும், அது உனக்கு பாக்கியமும் நன்மையுமாக இருக்கும். தேவன் உனக்கு உதவி செய்வார். தேவன் உனக்கு உதவி செய்வார். உன் இளவயதின் பக்தியை தேவன் மறக்க மாட்டார். உன் இளவயதின் பக்தியை மறக்கவே மாட்டார். முடியலையா? போராடிப்பார். எல்லாம் வந்துரு, சிபிஎம்மில் போய் ஜாயின் பண்ணு. போ, தப்பு செய்யாம வரியா, மன வருத்தத்தில் வரியா, சிபிஎம்மில் போய் ஜாயின் பண்ணு. பழைய சபை அது, இதே உபதேசம்தான். ஆனால் அதில் கேட்டெடுத்து அதில் ஜாயின் பண்ணி ஊழியம் செய்யலாம். அது கிருபாசனத்தில் அன்மேரிட் இருக்கிறது, சர்ச் ஆஃப் காடில் அன்மேரிட் இருக்கிறது, இன்னொரு ஃபுல் காஸ்பலில் அன்மேரிட் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஜாயின் பண்ணி கூட அன்மேரிடாக வாழலாம். ஆனால் தப்பு செய்யக்கூடாது. தப்பு செய்யாமல் ஊழியம் செய்யும். முடியலன்னா நீ சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலாம், தப்பே கிடையாது. தவறெல்லாம் செய்துட்டு நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன்னா தேவனுடைய பார்வையில் நீ இருக்கவே மாட்டேன். அப்போது உன் உபதேசம் தப்பு தானே? உபதேசம்லாம் காப்பி அடிச்சு தான், எனக்கு தெரியாதா? சில உபதேசங்கள்லாம் டிவைன் ஹீலிங் 7 பார்ட் இருக்குது. அதுக்கு முன்னே ஒரு புக்கு இருக்குது, அதை எடுத்து படித்து தெய்வீக சுகம்னு சொல்லி புக்கு எழுதின ஆட்கள் எனக்கு தெரியும். அதில் ரொம்ப பழைய ஆட்கள் வச்சிருப்பாங்க, இங்கிலீஷில் தான் இருக்கும். அன்பானவர்களே, தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். அதனாலே வெந்து நொந்து வாழ்வதை விட நீ மேரேஜ் பண்ணி வாழ்வதே பாக்கியம். மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரே மனைவியுடைய புருஷனாய் வாழ், போதும். 2வது வேறு பெண்ணை தேடாது. கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கண்ட பெண்களிடத்தில் தப்பிதமான தொடர்பு வச்சு பாருங்கள். ஒரு ஊழியக்காரர் 10 பெண்களிடத்தில் தப்பான தொடர்பு வைத்திருந்தார், தப்பாக நடந்தார், வெளியே தெரியவில்லை. ஆனாலும் மரித்ததுனால சொல்லுகிறேன், அவர் எந்த பரலோகத்துக்கு போயிருப்பார்? அவர் நிலைமை எவ்வளோ மோசமானதாக இருக்கும். அது தேவன் உண்டு, அவர் உண்டு, பிறகுள்ள விஷயம். ஆனால் நாம் தேவனை நம்பி வாழ வேண்டும். வேகிறதை பார்க்கணும், வாகம் செய்வதனால் நான் வெந்து போய் வரல. நான் ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் என்னை திணிக்கலாம்னு சில பண்டிகள் திட்டமிடுகிறது எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனைகளை திணிக்கணும்னு. உன்ன மாதிரி கேடு கட்டவனா நீ பண்டி வைக்கிற பயரில் உன் புத்தி எனக்கு கிடையாது. அன்பானவர்களே, தேவன் ஆடுகளை மேய்க்க முடிவு அளித்தார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னார். இதை பகிரங்கமாக பேசுகிறேன். நான் குறவன் கிடையாது. குறவன் தான் பண்டி மேய்க்கிறவன், வேறு யாரும் பண்டி மேய்க்கிறவர்கள் கிடையாது. குறவர்களை போய் பாருங்கள், பண்டி மேய்ப்பார்கள். அவனை போய் பண்டி மேய்க்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வராது. எல்லா குறவர்களும் பண்டி மேய்ப்பார்கள். குலோக குடிகள் பண்டி மேய்ப்பார்கள். பண்டி மேய்க்கிற ஜாதிகள் நிறைய இருக்கிறது. அவர்களுக்குள்ளே பண்டி மேய்க்கிறவன் சொன்னால் தாழ்வு மனப்பான்மை வராது. என் கூட படித்த பசங்க 10 பேர் குறவர்கள் தான். அவளும் பண்டி தான் மேய்ப்பாங்க. பரீட்சை லீவுனா பண்டி தான் மேய்ப்பாங்க. அன்பானவர்களே, அவனை பண்டி மேய்க்கிறவன் சொன்னால் அவனுக்கு கேட்க மாட்டான், அவன் பிழைப்பு. அதனால பண்டி மேய்க்கிறவர்கள் குலவக்குடி பண்டி மேய்ப்பான், குறவர் பண்டி மேய்ப்பான். பண்டி மேய்க்கிறவர் சிலர் இருக்கிறார்கள். இந்த அருந்ததியன்னு சொல்கிறாங்க, அவங்களும் பண்டி மேய்ப்பாங்க. அவங்களும் பண்டி வெட்டுவாங்க, அவங்களும் விற்பாங்க, சாப்பிடுவாங்க. இவங்களுக்குள்ள பண்டி மேய்க்கிறவன் சொல்லுங்க, ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவங்களுக்கு வரவே செய்யாது. ஏன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. அதனால சொல்றேன், ஆடுகளை மேய்க்கிறவர்களை, மேய்ப்பர்களை தான் தேவன் வரவழைத்தார். இயேசு உயிர் தேர்ந்த பிறகு மேய்ப்பர்களுக்கு போய் தரிசனமானார், பண்டி மேய்க்கிறவனுக்கு கிடையாது. ஆடுகளை மேய்க்கிறவர்களுக்கு போய் தரிசனமானார். அன்பானவர்களே, தேவனை அண்டிக் கொண்டு வாழ வேண்டும். தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்காது. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். தேவன் தான் நமக்கு தஞ்சம். தேவன் ஒருவர் தான் நமக்கு தஞ்சம். யார் என்ன பேசினாலும் தாழ்வு மனப்பான்மை என்பது நமக்கு வரவே கூடாது. என்னை விட சுபாவங்களில் உயர்ந்தவர்களிடத்தில் நான் பழகியிருக்கிறேன். என்னை விட சுபாவங்களில் உயர்ந்தவர்களிடத்தில் பழகியிருக்கேன். அதனால தான் எனக்கு தேவன் நல்ல பண்புகளை கொடுத்திருக்கிறார். அவங்ககிட்ட நல்ல பண்பு இல்லைன்னா அவனை விட்டு விலகிடுவேன். எனக்கு லாபம் இருந்தாலும் அதை நஷ்டம் என்று குப்பைமாய் எண்ணி விலகி விடுவேன். தேவன் நம்மை கைவிட மாட்டார்.
தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரை சார்ந்து வாழ பாருங்கள். கெட்ட புத்தி உள்ளவர்களாக நாம் வாழக்கூடாது. பண்டிகளின் நடுவிலே தேவன் இருக்க மாட்டார். இந்த ஆடுகள் மேய்க்கிறவனை தேவன் அங்கீகரிப்பார். God bless you.